வணக்கம் நண்பர்களே. ஃபைன் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். குளிர்காலம் வந்தாலே சளி, இருமல், மூக்கு ஒழுகுதல் இவையெல்லாம் சாதாரணமா வந்துடும். இந்த வீடியோவில் குளிர்கால சளி வராம எப்படி தவிர்க்கலாம் மற்றும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய தீர்வுகள் என்னன்னு சிம்பிளா தமிழ்ல பார்க்க போறோம். 1. குளிர்காலத்தில் சளி ஏன் வருகிறது? குளிர்காலத்தில் டெம்பரேச்சர் குறையும் போது நம்ம இம்யூனிட்டி பவர் குறைய வாய்ப்பிருக்கு. கோல்ட் ஏர், கோல்ட் வாட்டர், வெட் கிளாத்ஸ், ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமை இவையெல்லாம் சளி வர காரணம். குளிர்காற்றுக்கு நேரடியாக எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. காலையிலும் இரவிலும் வார்ம் ட்ரெஸ் போடுங்க. குளிர்ந்த தண்ணீர் அவாய்ட் பண்ணுங்க. வார்ம் வாட்டர் குடிங்க. கை சுத்தம் முக்கியம். இந்த சின்ன ஹேபிட்ஸ் பெரிய ஹெல்த் ப்ராப்ளமை பிரிவென்ட் பண்ணும். 3. வீட்டிலேயே சளி தீர்க்கும் கஷாயம். வீட்டிலேயே செய்யக்கூடிய சிம்பிள் ரெமெடி. 1 கப் தண்ணீரில் இஞ்சி, துளசி, மிளகு, சீரகம் இதையெல்லாம் சேர்த்து 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி வார்மா குடிங்க. நாள் ஒன்றுக்கு 2 முறை குடிச்சா சளி கண்ட்ரோல் ஆகும். ஸ்டீம் இன்ஹலேஷன் சளிக்கு ரொம்ப எஃபெக்டிவ். ஹாட் வாட்டர்ல ஸ்டீம் எடுத்தா மூக்கு பிளாக்கேஜ் கிளியர் ஆகும். அதே மாதிரி லியூக்வார்ம் வாட்டர்ல உப்பு கலந்து கார்கிள் பண்ணுங்க. இது த்ரோட் இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். 4. தேன், மஞ்சள் மற்றும் நல்ல தூக்கம். இரவு தூங்கும் முன் 1 ஸ்பூன் தேன், வார்ம் மில்க்ல மஞ்சள் இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். மேலும் 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, சளி வந்த பிறகு மெடிசின் தேடுறதுக்கு பதிலா முதல்லயே பிரிவென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைன் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹெல்தியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.